வீவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாருதி ரிட்ஸ் காரில் ஒரு பெக்யூலியரான கம்ப்ளைண்ட்டு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை சரியாக புரிஞ்சிக்கல, சரியாக டயக்னோஸ் பண்ணலைன்னா நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். அது என்ன ப்ராப்ளம்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வண்டியில் உள்ள கம்ப்ளைண்ட் என்னன்னா இதுதான். இங்கே பாருங்கள், இது வந்து என்ஜின் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சின்னு சொல்லக்கூடிய வார்னிங் இண்டிகேஷன்ஸு. இந்த மாதிரி ஒரு வார்னிங் இண்டிகேஷன் வந்துருச்சுன்னா வண்டியை உடனடியாக ஸ்டாப் பண்ணிடணும், வண்டியை ட்ரைவ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுதான் ரூல். சப்போஸ் இந்த மாதிரி வார்னிங் இண்டிகேஷன் வந்து நீங்கள் வண்டியை ரொம்ப நேரம் ஓட்டினீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, வண்டி சீஸ் ஆகிடும். வண்டி சீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட உங்களுக்கு அந்த என்ஜின் போயிடுச்சு, ஸ்க்ராப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் அந்த என்ஜின் ரெடி பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த பழைய ஒரிஜினாலிட்டி என்ஜின் வரவே வராது. சரிங்களா? இதில் இந்த இண்டிகேஷன் வரதுக்கான காரணம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உள்ள ப்ராப்ளம், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபால்ட்டு. அதனால தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தோன்னா பேனிக் ஆக வேண்டியதில்லை இந்த காரை பொறுத்தவரையில். சரிங்களா? மற்றவங்க யாராவது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனடியாக வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? சில நேரம் என்ஜின் டெம்பரேச்சர் ஹை ஆகாமலேயே இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபால்ட்னாலும் வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் சரி பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் கூலண்ட் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜினில் போய் வேலை செஞ்சிங்கன்னா பணத்தை தான் நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கும், ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்ஜின் டெம்பரேச்சர் ஹை இண்டிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வண்டி ஓட்டாதீங்க. இது கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு தெரியும், இது மீட்டர் ப்ராப்ளம் தான் தெரியும்னா வண்டியை ஓட்டுங்க. அதுவும் எவ்வளோ சீக்கிரத்தில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சரி பண்ணுமோ சரி பண்ணுறேங்க. இல்லாட்டி என்ன ஆகுனா, உண்மையிலேயே வந்து என்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அதாவது என்ஜின் டெம்பரேச்சர் சூட்டப் ஆகிருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தா இந்த இண்டிகேஷன்ஸ் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை இக்னோர் பண்ணுறீங்க, பிறகு உங்களுக்கு என்ஜின் சீஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த வண்டியில் இந்த டெம்பரேச்சர் இண்டிகேஷன்ஸ் வந்து ஒரு பெக்குலர் தான். இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்து போட்டோம். இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் எல்லாமே நார்மலாக இருக்குது. முன்னாடி இதெல்லாம் வரல. ஸோ இந்த கிலோமீட்டர்ஸு, ஃபியூவல் லெவலு, டைமிங் இது எதுவுமே வரல. இப்போ எல்லாமே வருது, இந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வருது. அது போக முன்னாடி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லைட் எரியும் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமே. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த வார்னிங் இண்டிகேஷன்ஸ் இல்லை. முன்னாடி அந்த வார்னிங் இண்டிகேஷன்ஸ் இருந்துச்சு. அந்த வார்னிங் இண்டிகேஷன் வந்துனாலே வண்டியை ரன் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து என்ஜின் ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் நிஜமாலே இந்த வண்டியில் அந்த ப்ராப்ளம் கிடையாது, மால் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதாவது என்ஜின் ஓவர் ஹீட்லாம் ஆகலை, ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னால அது என்ஜின் ஓவர் ஹீட்டிங்கிற வார்னிங் இண்டிகேஷன் வந்தது. இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சரி பண்ணதுக்கப்புறம் இந்த வார்னிங் இண்டிகேஷன் போயிடுச்சு. இது வந்து பிரேக் வார்னிங் இண்டிகேஷன், ஹேண்ட் பிரேக்கு. இதை நம்ம ரிலீஸ் பண்ணால் போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து டோர் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணல, எல்லா டோரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ டோரை க்ளோஸ் பண்ணால் அதுவும் போயிடுச்சு. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி டயக்னோஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். தப்பி தவறி வந்து இந்த வார்னிங் இண்டிகேஷனுக்கு என்ஜின் தான் ப்ராப்ளம் சொல்லி கையை வச்சிங்கன்னா இசிஎம்மு, சென்சாரு, என்ஜின் இப்படின்னு சொல்லி நிறைய அது போயிட்டு லேக்ஸ் கணக்கில் செலவாயிடும். பட் ரியல் ப்ராப்ளம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இது சரி பண்ணணும். இது கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு.